அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாற்றிருக்கானுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 20+5 அப்படின்னு இருக்கும். 20 வந்து குவான்டிட்டிவ், 5 வந்து ரீசனிங் அப்படின்னு இருக்கும். இப்போ 15+10 மாற்றிருக்கானுங்க. 15 வந்து குவான்டிட்டிவ், வந்து ரீசனிங் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கானுங்க. அது சிலபஸ் என்னவோ அதே சிலபஸ் தான். அப்போது ரீசனிங் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ரீசனிங் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. டெய்லி மேக்ஸ் 2 மணி நேரம் ஒதுக்குங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மெத்தடு, ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கே மாடல் கொஸ்டின் கிடைச்சாலும் எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் கை கொடுக்கும். ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசனிங்கில் ஒரு 6 டாபிக் கொடுத்துருப்பானுங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பானுங்க. லாஜிக்கல் ரீசனிங். செகண்ட் என்னென்னா பசில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பானுங்க. அதுனா மூணாவது வந்து டைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பானுங்க. ஃபோர்த் ஒன்று வந்து ஆல்பா நியூமெரிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆல்பா நியூமெரிக், எண் எழுத்து காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஃப்த் ஒன்று என்னென்னா விஷுவல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. காட்சி காரணிகள். லாஸ்ட் ஒன்று 6வது நம்பர் சீரியஸ், எண் தொடர் வரிசையை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த 6லிருந்து 10 கேள்விகள் வரும் அப்படின்னு டிஎன்பிசி சொல்லியிருக்கு. எதனா ஸோ இந்த 6 டாப்பிக்கை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்கணும். இந்த லாஜிக்கல் ரீசனிங்னு இருக்குது பாருங்கள், இதில் ஒரு 5 டாபிக் உள்ளடங்கி இருக்குது. என்னென்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவுமுறை கணக்கு, திசை கணக்கு, ஓகேவா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ரேங்கிங் மாடலு, ஸோ எல்லாமே இந்த பார்த்திங்கன்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஒரு டாப்பிக்கு தான் இன்றைக்கி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அடிஷ்னலாக என்னென்ன யூஎஸ்ஆர்பிலேருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாமே சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க சரி, எஸ்ஐ போலீஸ் படிக்கிறவங்க சரி, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் வேணும்னா பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நான் கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு சார். 2 பேட்ச் போயிட்டுருக்கு. ஒன்று ராமானுஜம் டெஸ்ட் பேட்ச், இன்னொன்று எஸ்ஐ காவலன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஓகேவா? ரெண்டுத்துக்குமே வந்து 500 தான். ராமானுஜம் டெஸ்ட் பேட்ச் மொத்தம் 100 டெஸ்ட் இருக்கும். காவலன் டெஸ்ட் பேட்ச் மொத்தம் 60 இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் போட்டு வரேன். வாட்ஸ்அப்பில் வாங்க, ஷெட்யூலை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். யாராவது கேட்டாங்கன்னா மாணவர்கள் சொல்லுங்கள். ஆல்ரெடி ஒரு 6வது பேட்ச் போயிட்டுருக்கு. ராமானுஜம் குரூப் 4 வந்து நம்ம 6 பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போது அடுத்த பேட்ச் அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணுவோம் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். அதனால் இன்னும் ஒரு பேட்ச் தான் இருக்குது. யாராவது விருப்பம் இருந்தால் உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போகலாமா? இங்கே பாருங்கள், இது சமீபத்தில் கேட்ட கேள்வி. டிஎன்பிசியில் இது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் போட்டோம்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இந்த உறவுமுறை கணக்கு இருக்கும். ஆனால் இனி வரும் காலத்தில் கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கும். காரணம் என்னென்னா 10 கொஸ்டினாக மாற்றிருக்காங்க. அதனால் இதுலேருந்து கேள்விகள் வரலாம், வராமையும் போகலாம், ஒரு கேள்வி கேட்கலாம். அதனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ உறவுமுறை கணக்கு மொத்தம் 3 டைப்பாக நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுப்போம். ஃபஸ்ட்டு என்ன டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க. உறவுமுறை கணக்கு 3 டைப்பாக கொடுப்போம். ஃபஸ்ட்டு டைப்னா ஏ என்பவர் பியின் சகோதரர், சி என்பவர், அப்போ இது மாதிரி பேரை கொடுத்து இல்லை ஏபிசிடி வச்சு கொடுக்குறது அது ஒன்று. ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஒரு புகைப்படத்தில் நபர், ஒரு மேடையில் ஒரு நபர், எதிரில் ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரெண்டாவது டைப். தேர்ட் டைப்னா சிம்பிள் வச்சு கொடுப்பாங்க. ஏ பெருக்கல் பி என்பது ஏ என்பது பியின் தந்தை, ஏ வகுத்தல் என்பது ஏ என்பது பியின் மனைவி, ஏ ப்ளஸ் என்பது ஏ என்பது பியின் சகோதரர். இது மாதிரி சிம்பிளை கொடுத்து அதில் வச்சு கேள்வி கேட்குறது அது 3வது டைப். இந்த 3 டைப்பை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டு நல்லது. யூஎஸ்ஆர்பி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா? ரமீலா கூறுகையில், ரமீலா சொல்கிறாங்க. இது மாதிரி கேள்வி வருதுன்னா முதல்ல இங்கே பாருங்கள், ஆண் அப்படின்னா பாக்ஸ்னு போடுங்க, பெண்ணுனா வட்டன்னு போடுங்க, கணவன் மனைவினா 2 கோடு போடுங்க, சகோதர சகோதரினா ஒரே கோடு போடுங்க, தாய் தந்தைன்னா மேலே போங்க, ஓகேவா, மகன் பேரன்லாம் கீழே வாங்க. அவ்வளோதான். ஏன்னா தலைமுறை கீழே போகுன்றதாக. புரியுதா? சரி, ஒரு கேள்வி படிக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு படம் போட்டிங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. ரமீலா கூறுகையில் எனது, இங்கே எப்பவுமே இங்கே கோடு போட்டிருப்போம் பாரு, இங்கேருந்து தான் நம்ம படத்தை ஆரம்பிக்கணும். எனது, எனதுன்னா யார்? ரமீலா. அப்போ ரமீலான்ட்டு லேடிஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. எனது மாமனாரான ராமநாதன், மாமனாரான இங்கே ஒரு கணவர் இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கங்க, எப்படி போகிறோம் பாருங்க. கணவர் இருப்பார். கணவருடைய அப்பா தான் யார்? மாமனார். புரியுதாங்க? இதான் ரமீலா. எனது மாமனாரான, மாமனார்னா அப்பாவோட, சாரி ஹஸ்பண்டோட அப்பா, கணவரோட அப்பா, மாமனாரான ராமநாதனின், இது யார்? ராமநாதன். ஓகேவா? ராமநாதனின் ஒரே மகனான ராமன், ஒரே மகன்னா இதுதான் ஒரு ராமன், ஒரே மகன் தான். அதனால் ரமீலாவோட வீட்டுக்காரர் தான் ராமன். ஓகேவா? ராமன் ராகவியின் தந்தை. இங்கே ஒரு ராகவி. ராமன் யாருன்னா ராகவியோட
தந்தை. இது ராகவி. அடுத்து ஒன்று சொல்கிறாங்க, ராகவியின் சகோதரி, இங்கே பாருங்கள், ரமணி ராகவியின் சகோதரி என்றால், அப்போ சகோதரி அப்படின்னா என்ன பண்ணணும், பக்கத்தில் லேடிஸ் என்றால் ரவுண்ட் பண்ணுறேன். இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரமணி. அவ்வளோதான் சார். படம் போட்டுட்டுன்னா இப்போ நான் ஆன்சர் பண்ண போகிறேன். என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? இதுதான் ரமணி. ராமநாதனை யார் மேலே இருக்கிறாரு, அப்போது இவரோட பேத்தி தான் இது. இதே ராமநாதன் ரமணிக்கு என்ன உறவுனா தாத்தான்னு சொல்லணும். நல்லா பாருங்கள், ரமணி இவங்களுக்கு சகோதரி, இவங்க 2 பேருக்கும் பொண்ணு, இவருக்கு பேத்தி, ராமநாதனுக்கு பேத்தி. அப்போ ஆன்சர் என்னென்னா பேத்தி, கிராண்ட் டாட்டர் தான் சரியான ஆன்சர். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் கேட்ட கேள்வி பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே அடுத்த ஒரு கேள்வி பாருங்க. என்ன கேள்வி சொல்கிறாங்க அப்படின்னா, மோனி ஷீலாவின் மகள். இங்கே பாருங்க, மோனி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் மோனி, ஷீலாவோட மகள். ஷீலா. ஓகேவா? மோனி ஷீலாவோட மகள். புரியுதா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த இடத்துல படம் வரைகிறேன் பாருங்க. ஷீலா யாருன்னா, இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. என் மனைவியின், அப்போ என்னன்றது கண்டிப்பாக ஜென்ஸாக தான் இருக்கும். இதை நான் கூட எடுத்துக்கிட்டேன். அதானே, நான் என் மனைவியின். பாருங்க, ஷீலா யாருன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கணும். அதானே, என் மனைவியின் சகோதரனின், சகோதரனுங்கிறாங்க, சகோதரனின் மனைவி. அப்போ இங்கே ரவுண்ட் பண்ணிட்டேன். புரியுதாங்க? இப்போ ஷீலா யாருன்னா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. இதுதான் யாருன்னா ஷீலா. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வாங்க, மோனி ஷீலாவின் மகள். ஷீலாவோட மகள் யார்? மோனி. இது வந்து மோனி அப்படின்னு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, படம் போட்டாச்சா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மோனி என்பவர், மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு? இங்கே நான் இருக்கேன், மனைவினா எத்தனை மனைவி? மோனி என் மனைவிக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இங்கே பாருங்கள் மோனி, இது மோனியோட அம்மா, மோனியோட அப்பா, மோனியோட அப்பாவோட சிஸ்டர்ஸ். அதானே, அப்போ என்ன வரும் மோனி அப்படின்னா மருமகள் வர வாய்ப்பு இருக்குது. அதானே, அப்பாவோட தங்கச்சி. நல்லா பாருங்கள், அப்பாவோட அக்காவோ தங்கச்சியோ, அப்போ என்ன வரும் மோனி, மருமகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போது பி தான் சரியான ஆன்சர். இதுவும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சியில் 2024 கேட்கப்பட்ட கேள்வி. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 3வது கேள்வி. ஒரு பையனை பார்த்து கண்ணன் சொல்கிறாரு, இவன் என், இங்கேருந்து ஆரம்பிக்கணும், என் தந்தையின். அப்போ கண்ணன் சொல்கிறாரு, இதுதான் கண்ணன். அதானே, கண்ணன் சொல்கிறாரு, இவன் யார்னா என் தந்தையின் ஒரே மகனின் மகன். ஒரே மகன்னா அதுதான் கண்ணன், ஒரே மகனின் மகன். இந்த ஒரே மகன் என்ற வார்த்தை முக்கியம். இல்லைன்னா இங்கே 2 பேர் கண்ணனுக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் அதாவது அண்ணன் தம்பி யாரும் இல்லை. அதனால தான் ஒரே மகன்ற வார்த்தை கொடுக்குறாங்க. இதுதான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் பையன். புரியுதா? இப்போ பாருங்கள், ஒரு பையனை பார்த்து சொல்கிறது யாருன்னா, அவர் யாருன்னா என் தந்தையின் ஒரே மகனின் மகன். மகனை கீழே தானே போடணும், போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன உறவு? கண்ணன் அந்த பையனுக்கு தந்தை, ஃபாதர். டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது அடுத்த கேள்வி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ், கொஞ்சம் நல்லா கவனி. இந்த பெண் என் அம்மாவுடைய பேரனின் மனைவி என்று அருண் சொன்னார் எனில் அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த பெண் என் அம்மாவின், அருண் தானே சொல்கிறாரு, அப்போ அருண்னா பாக்ஸின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? என் அம்மாவின், அம்மா, அதான அம்மாவினுடைய பேரனின், பேரன்னா என்னுடைய பேரனின் பேரன் அப்படின்னு பாக்ஸ் போடுறேன். இங்கே மனைவி. புரியுதுங்க? இது அருண். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அருண் என் அம்மாவின் பேரனின் மனைவி அப்படின்னு சொல்கிறார். யார்? அருண். அப்போ இவங்க 2 பேர் கணவன் மனைவின்ட்டு தெரியுது. கணவன், இது மனைவின்னு தெரியுது. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அப்படி எனில் அருண் என்பவர் பெண்ணுக்கு எப்படிப்பட்ட உறவு? அருண் அந்த இதெல்லாம் அந்த பெண்ணு, இதெல்லாம் அந்த பெண்ணு,
அந்த பெண்ணுக்கு யாருன்னா இவர் கணவர், இவர் மாமனார். அப்போ என்ன ஆன்சர்னா டி, மாமனார் தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 64வது கொஸ்டின்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவின் ஒரே மகள் என்று கமல் சொன்னால் கமல் ரவிக்கு என்ன உறவு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவின் ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னுடைய அதனை கமல் சொல்கிறார். இப்போ கமல் நான் எடுத்துக்கிட்டேன். இதான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமல். என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள், அப்போ இங்கே சிஸ்டர்ஸ் அதானே. என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள் யாருன்னா ரவியோட அம்மா. இங்கே தான் யாருன்னா ரவின்னு வருவார். புரியுதாங்க எப்படி போட்டேன்னு? கமல் சொல்கிறாரு என்னுடைய அம்மாவின் ஒரே மகள்னா கமலோட சிஸ்டர்ஸ், அதான் தங்கச்சி, அக்கா. இது யாருன்னா ரவியோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ரவியோட அம்மா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், இப்போ ரவி கமலுக்கு என்ன உறவு? என்ன கேள்வி கேட்குறாங்க? கமல் ரவிக்கு என்ன உறவு அப்படின்னா கமல் ரவிக்கு ரவியோட அம்மாவோட அண்ணன். என்ன ஒரு அம்மாவோட அண்ணன்? தாய் மாமன். என்ன? டி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் இது. அடுத்தது இங்கே பாருங்க, ஆதித்யாவின் சகோதரி பானு. இப்போ ஆதித்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க, ஆதித்யாவின் சகோதரி பானு. ஆதித்யான்னு முதல்ல எடுக்கலாமா? இங்கே பாருங்க, ஆதித்யான் ஜென்ஸு, சகோதரி பானுன்னு போட்டேன். அடுத்தது பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை. இதில் லிங்க் பண்ண முடியாது இல்லையா? அடுத்தது நிலா என்பவர் பானுவின் தாய். பானு இங்கே இருக்கார் இல்லையா? இங்கே போகிறோம். நிலா யாருன்னா தாய் அப்படின்னு போகிறோம். இதான் யாருன்னா நிலா. அடுத்தது ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் சகோதரர்கள். இங்கே ஜெயந்த்னு ஒன்று வரைகிறேன். ஓகேவா? இது 2 சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே வாங்க. பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை. பாரத் என்பவர் யாருன்னா ஜெயந்தியோட தந்தை. ஓகேவா? இது பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை அப்படின்னா இங்கே நல்லா கவனிங்க. இது 3 பேரும் சகோதரிகள். இவருக்கு இவர் அம்மா, இவருக்கு இவர் அப்பாண்ணா கண்டிப்பாக நிலாவும் பாரத்தும். இங்கே மேலே யார்? பாரத்தனை. இங்கே பாருங்கள், பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தைன்னு சொல்கிறோமா? அதானே பாரத் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாரத்தோட மனைவி தான் யார்? நிலா. டபுள் கோடு போடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பாரத்திற்கு நிலா எப்படிப்பட்ட உறவு? மனைவி. அதானே? இங்கே பாருங்கள், நிலா, இதான் நிலா மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது. சரி, இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏ என்பவர் எக்ஸின் தந்தை, பி ஒய்யின் தாய் மற்றும் இசட்டின் சகோதரி ஒய் ஆவார். கீழ்கொள்ளவற்றில் எந்த கூற்று உறுதியாக சரியல்ல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதானே? இங்கே நல்லா கவனிங்க. ஏ என்பவர் எக்ஸின் தந்தை. இங்கே எக்ஸின்னு வரைகிறேன். யாருன்னா ஏ, இது தந்தை அப்படின்றத பாக்ஸை போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி ஒய்யின் தாய். பி வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய்யோட தாய் அப்படின்னு சொல்லி போட்டேன். அடுத்தது இசட்டின் சகோதரி ஒய் ஆவார். இசட்டுடைய சகோதரி யாரு? ஒய் ஆவார். எனில் கீழ்கண்ட கூற்றுகள் எது உறுதியாக சரியல்ல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? பி இசட்டின் தாய். பி வந்து இசட்டோட தாய். கரெக்டு தானே? இங்கே பாருங்கள், பி இசட்டோட தாய். ஒய் ஏயின் மகன். ஒய் வந்து மகன் சொல்ல முடியுமா? இங்கே பாருங்க, ஒய் என்பது மகள். ஆனால் இங்கே என்னன்னு கொடுக்குறாங்க? மகன் கொடுக்குறாங்க. அப்போ உறுதியாக சரியல்ல எதுனா பி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ். ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்க, ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், இவள் என் தகப்பனாரின் பேரன் மனைவி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவள் என் தகப்பனாரின், அப்போ என்னன்னா நான் ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு ஜென்ஸு. ஓகேவா? ஒரு நபர் சொல்கிறாரு, இவள் என் தகப்பனாரின் பேரனின் மனைவி. புரியுதா? தகப்பனாரின் பேரனின் மனைவி. இதான் யாருன்னா அந்த பெண். இப்போ என்ன கேள்வி கேட்கணும்? அந்த பெண் அந்த நபருக்கு, எந்த நபர்? இதானே அந்த நபர்.
ஒரு நபர் இருக்காரு. அவருடைய தகப்பனாரின் பேரனின் மனைவி அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்ணு. இப்ப என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த பெண் அந்த நபருக்கு என்ன உறவு முறை? அந்த பெண் வந்து அந்த நபருக்கு பையனோட ஒய்ஃபு. அப்ப என்ன வரும்? மருமகள். சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்க பாருங்க இது பிடிஎஃப்ல சரியா வரல. பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணும்போது சரியா கட் பண்ணது சரியா வரல. பட் இருந்தாலும் அந்த இடத்துல போட்டு காட்டுறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அர்ஜுன் ஒரு பெண்ணை பார்த்து இவ்வாறு கூறுகிறார். என்னது? இவருடைய பேத்தி என் சகோதரனின் ஒரே மகள். அப்ப அர்ஜுனுடன் பெண்ணுக்கு என்ன உறவு? அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்ப அர்ஜுன் ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு. இவருடைய பேத்தி. அதானே? இங்க பாருங்க. ஒரு பெண்ணை பார்த்து சொல்றோம். இதான் அந்த பெண். இவருடைய பேத்தி இருங்க. இங்க பாருங்க. இவருடைய பேத்தி இங்க ஒரு தலைமுறை, மறுபடியும் ஒரு தலைமுறை வருமா? இவருடைய பேத்தி ஓகேவா? என் சகோதரனின் ஒரே மகள். என் சகோதரன் என்ன? இங்க தான் சகோதரன் வரும். அப்ப இங்க தான் யார் இருக்கா? அர்ஜுன் இருக்காரு. அப்ப என் சகோதரன் இதான் சகோதரன். பாக்ஸ் போறேன் பாருங்க. என் சகோதரனின் ஒரே மகள். புரியுதா? புரியுதாங்க? இப்போ பாருங்க. இப்ப என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அர்ஜுனுடன் பெண்ணின் உறவு என்ன அப்படின்னா, எந்த பெண்? இதானே அந்த பெண்ணு. இங்க பாருங்க படம் போயிடுச்சு. மறுபடியும் நான் சொல்றேன். அர்ஜுன் ஒரு பெண்ணை பார்த்து இவ்வாறு கூறுகிறார். ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய ஒரு பேத்தி. இவருடைய பேத்தி. முதல்ல ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டேன். இவருடைய பேத்தினா இங்க ஒரு தலைமுறை, மறுபடியும் ஒரு தலைமுறை. இவருடைய பேத்தி. இதான் அந்த பெண்ணு. அதானே? என் சகோதரனின் ஒரே மகள். சகோதரன்னா இங்க இருக்கு இல்லையா? அவ்வளோதான். இங்க தான் அர்ஜுன் இருக்காரு. அப்போ பாருங்க இது அர்ஜுனு. அர்ஜுனுடைய சகோதரனின் ஒரே மகள். அந்த பெண்ணுடைய பேத்தி. இப்போ இந்த பெண்ணு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அர்ஜுனுடன் பெண்ணின் உறவு என்ன? இந்த பெண்ணு அர்ஜுனுக்கு என்ன உறவு? தாய். அப்போ டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது அடுத்த கேள்வி பாருங்க. அருண் ஒரு பெண்ணை காட்டி இப்பெண் என் தாயாரின் பேரனின் மனைவி என்றால் அருண் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. அருண் ஒரு பெண்ணை காட்டி சொல்றாரு. என் தாயாரின் முதல்ல அருண்னு எடுத்துக்கிட்டேன் பாக்ஸு. என் தாயாரின் தாயார்னா மேலே வட்டம்னு போடணும். பேரனின் பேரன்னா அருணோட பையன். அதுதானே? பேரனின் மனைவி. மனைவினா ஒரு 2 கோடு போட்டு இங்கே பக்கத்தில் போடுறேன். ஓகேவா? என்றால் அருண் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? இதான் அருணு. இதான் அந்த பெண்ணு. அதானே? அப்போ அருண் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? மாமனார். பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் போட கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ நான் சிம்பிளில் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான். ஏ பெருக்கல் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ பெருக்கல் பி என்றால் ஏ என்பவர் பியின் சகோதரர். ஏ ப்ளஸ்னா ஏ என்றால் பியின் தந்தை. அப்படி கொடுத்துட்டு எம் என்பவர் என்னின் சகோதரனின் மகன் என்பது எதை கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி கேள்வி கேட்டால் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே வரணும். இதுக்கு படம் போடணும், இதுக்கு படம் போட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். சரி இதுக்கு படம் போடலாமா? இங்கே பாருங்கள் ஏக்கு படம் போகிறோம் பாருங்க. முதல்ல ப்ளஸ் தானே? ப்ளஸ்ன்னு என்ன அர்த்தம்? ஏ என்பவர் பியின் தந்தை. அப்போ என் என்பவர் எம்மின் தந்தை. என் என்பவர் எம்மோட தந்தை போட்டாச்சு. அடுத்து பெருக்கல் என்ன அர்த்தம்? ஏ என்பவர் பியின் சகோதரர். எம் என்பவர் கேயின் சகோதரர். இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு எம் என்பவர் என்னின் சகோதரனின் மகன். எம் என்பவர் என்னின் மகன். சகோதரன் மகன் சொல்கிறாங்க. அப்போ இது ஏ கிடையாது. புரியுதா? நெக்ஸ்ட் இங்கே வாங்க. முதல் பெருக்கல் சொல்கிறாங்க. பெருக்கல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ என்பவர் பியின் சகோதரர். என் என்பவர் கேயின் சகோதரர்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது ப்ளஸ்ன்னு இருக்கா? ஏ என்பவர் பியின் தந்தை. அப்போ கே என்பவர் எம்மின் தந்தை. கே என்பவர் எம்மோட தந்தை. இப்போ சொல்லுங்க. இங்கே என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்க. எம் என்பவர் என்னின் சகோதரன் மகன். இங்கே பாருங்க எம் என்பவர் என்னின் சகோதரன் மகன் மகள் வரும். அப்போ இது வரத்துக்கு பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் இது செக் பண்ணுங்க. எம்மு கே சொல்லலாமா? பெருக்கல் என்ன அர்த்தம்? எம் என்பவர் கேயின் சகோதரர். எம் என்பவர் கேவோட சகோதரர். அடுத்து கே என்பவர் ப்ளஸ்ன்னு என்ன சொல்லுது? தந்தை. அப்போ கே என்பவர் என்னின் தந்தை. கே என்பவர் என்னின் தந்தை. இங்கே பாருங்க எம் என்பவர் என்னின் சகோதரன் மகன். தப்பாக வருது பாருங்க. அப்போ இது கிடையாது. எம் என்பவர் என்னின்
பெரியப்பா. ஆனால் எம் என்பவர் என்னின் சகோதரன் மகன் சொல்கிறாங்க, இதுவும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் இது வாங்க. கே பெருக்கல் எம். பெருக்கல் என்ன சொல்லுது? சகோதரர். கே என்பவர் எம்மின் சகோதரர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, கூட்டல். கூட்டல் என்ன அர்த்தம்? ஏ என்பவர் பியின் தந்தை. அப்போ என் என்பவர் என்னோட தந்தை. இப்போ சொல்லுங்க, எம் என்பவர் என்னின் சகோதரன் மகன் வருதா? வரல பாருங்க. அப்போ என்ன ஆன்சர்? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க சார். நெக்ஸ்ட் அடுத்தது, இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண், அவரது மனைவி, ஓகேவா, ஒரு ஆண் இருக்காங்க, அவருடைய மனைவி இருக்காங்க. இது மாதிரி கேள்விகள் ஏகப்பட்ட கேள்வி டிஎன்பிசியில் இப்போ சமீபத்திலாம் கூட கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு கேள்வியிலே நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவரது 3 மகன்கள், அவரது மனைவிகள், 3 மகன்கள் இருக்காங்க இவங்களுக்கு. ஒன்று அவருடைய மனைவி, இன்னொன்று அவருடைய மனைவி, அடுத்தது இன்னொன்று அவருடைய மனைவி. அதுதானே 3 மகன்கள், அவர்களின் மனைவிகள். ஒவ்வொரு மகன் குடும்பத்திலும் 3 குழந்தைகள் உள்ளனர். இங்கே பாருங்கள், 3 குழந்தைகள். அந்த குழந்தைகளை யார் ஆணா பெண்ணா அப்படிலாம் சொல்லலை, அதுதானே? அப்போ அந்த குடும்பத்தில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? அந்த 3 குழந்தைகள் 2 ஆண் 1 பெண் அப்படின்னு கொடுத்துட்டு எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்னு கேட்பாங்க. எத்தனை திருமணமான ஜோடிகள் இருக்காங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ எதை கேட்டாலும் இது மாதிரி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? இப்போ இந்த குடும்பத்தில் மொத்த நபர்கள் தானே கேட்குறாங்க. இங்கே பாரு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அப்போ அந்த குடும்பத்தில் மொத்த நபர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி கேள்விகள் வரும், அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இந்த கேள்வி பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்க, ஆர் என்பவர் ஏயின் சகோதரர். ஆர் என்பவர் யாருக்கு? ஏவோட சகோதரர். அதனால் பாக்ஸ் போட்டேன். எஸ் என்பவர் பியின் சகோதரி. இதில் லிங்க் பண்ண முடியாது. இப்போ அடுத்து வரும். ஏ என்பவர் எஸ்ஸின் மகன். ஏ என்பது யாருக்கு அப்படின்னா எஸ்ஸோட மகன். இப்போ ரெண்டாவது வருவாங்க. எஸ் என்பவர் பியின் சகோதரி. எஸ் என்பவர் யாருன்னா பியோட சகோதரி. அதனால் பாக்ஸ் போட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ஹவு இஸ் ஆர் இஸ் ரிலேட்டட் டு எஸ். ஆர் என்பவர் எஸ்ஸுக்கு என்ன உறவு? ஆர் என்பவர் எஸ்ஸுக்கு என்ன உறவுனா மகன். அதான் ஆர் வந்து மகன். யாருக்கு? எஸ்ஸுக்கு மகன். ஓகேவா? ஸோ ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது, இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரீட்டா மேடையில் உள்ள ஒரு மனிதனை சுட்டி காட்டி, ஓகேவா, ரீட்டா சொல்கிறாங்க, என்னுடைய கணவனுடைய, என்னுடைய அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் ரீட்டா அப்படின்னு போடுறேன், ஒரு வட்டம் போடுறேன் லேடிஸ். என்னுடைய கணவனின், அதனால் ஒரு 2 கோடு போட்டு, கணவனின் மனைவியின், அதே தான் ரீட்டா. மகளின், மகளின் சகோதரன், சாரி 2 கோடு வரக்கூடாது, சகோதரன்னா ஒரு கோடு. இதுதான் யாருன்னா இந்த மேடையில் உள்ள நபர். மேடையில் உள்ள நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ரீட்டா ஒரு மனிதனை காட்டி, இவர் யாருன்னா என்னுடைய கணவனின் மனைவின்னா ரீட்டா அதே தான், மனைவியின் மகளின் சகோதரன் தான் இந்த மேடையில் உள்ள நபர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, மேடையில் அந்த மனிதன் ரீட்டாவுக்கு என்ன உறவு? மகன். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது, இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. ஏ என்பவர் எக்ஸின் தந்தை. ஓகேவா? இது முன்னாடி இப்போ தான் பார்த்தோம் இந்த கேள்வி. ஓகேவா? பிக்கு ஒரு மகள் உள்ளான்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு, நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது, இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லையா? அதே தான் இங்கே 130வது கொஸ்டின். ஒரு குடும்பத்தில் திருமணமாகாத 5 சகோதரர்கள் உள்ளனர். அதானே? நல்லா கவனிக்கணும் இந்த கேள்வியை. ஒரு குடும்பத்தில் திருமணமாகாத ஒரு குடும்பம் இருக்குது. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. எத்தனை சகோதரர்கள் இருக்காங்க? 5 சகோதரர்கள் இருக்காங்க. 1 2 3 4 5, 5 சகோதரர்கள், எல்லாமே ஜென்ஸு. அதானே? நல்லா கவனிங்க, எல்லாமே ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒரு சகோதரியும் ஒரு தாயும் உயிருடன் உள்ளனர். ஒரு தாயினா ஆட்டோமேட்டிக்காக இங்கே போட்டேன் டபுள் கோடு. ஒரு சகோதரி, ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒரு சகோதரினா நல்லா புரிஞ்சுக்குங்க, இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இங்கே 5 சகோதரங்க. நம்ம என்ன புரிஞ்சுப்போம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சகோதரினா பக்கத்தில் சகோதரி பொண்ணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ
இந்த ஒவ்வொரு அந்த 5 சகோதரருக்கும் ஒரு தாய் இருக்காங்க, ஒரு உயிருடன் ஒரு சகோதரி இருக்காங்கன்னா, இந்த குடும்பத்துல மொத்த பெண்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மொத்த நபர்கள் எத்தனைன்னு கேள்வி கேட்கலாம். எத்தனை பெண்கள்னா 2டே 2 பெண்கள் தான். ஒரு சகோதரி, ஒரு தாய் தான். அப்ப 2 தான் ஆன்சர். புரியுதா? நம்ம என்ன நெனச்சுப்போம், இந்த ஒவ்வொரு சகோதரருக்கும் ஒரு பொண்ணுக்குறாங்க அப்படின்னு நெனச்சுப்போம். அதானே? இல்ல. ஏன்னா, ஒரு பொண்ணு இருந்தாலே அது எல்லா சகோதரருக்கும் அது என்னது? சகோதரி தான். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, அடுத்த ஒரு கேள்வி பாருங்க. ஓவியம் ஒன்றை பார்த்து அதானே? ஓவியம் ஒன்றை பார்த்து ஒரு மனிதர் சொன்னது. ஒரு மனிதர் சொல்றாரு. இந்த ஓவியத்தில் இருக்கும் நபரின் தந்தை, என் தந்தையின் மகன். இப்போ ஓவியம்னு ஒண்ணு இருக்காருங்க. ஓகேவா? ஓவியம் ஒன்றை பார்த்து ஒரு மனிதர் இந்த ஓவியத்தில் இருக்கும் நபரின் தந்தை, இங்க ஒரு ஓவியம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இருக்கும் நபரின் தந்தை, இந்த ஓவியத்தில ஆணா பெண்ணான்னு தெரியல. நபர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஆண்னே கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த ஓவியத்தில் உள்ள இருக்கும் நபரின் தந்தை, என் தந்தையின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன்னா நான் இங்க இருக்கிறேன். அதானே? என் தந்தையின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? எனக்கு தம்பிகளோ, தங்கைகளோ கிடையாதுண்ணா. கண்டிப்பா இவரு தான் சொல்றது. அதானே? இது வராது. ஏன்னா எனக்கு தம்பிகளோ, தங்கைகளோ இல்லன்னு சொல்றாங்க இல்லையா? அதானே? அப்போ அவர் ஓவியத்தில பார்த்த நபர் யாரு அப்படின்னா, இதுதான் ஓவியத்தில பார்க்குறாரு. இவரு தான் அந்த நபர். அப்ப யாருண்ணா இந்த நபரு? மகன் தான். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, ரீட்டா மேடையில் உள்ள நபர். இப்ப தான் அந்த கேள்வி பார்த்தோம். அதனால ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. அதனால இந்த உறவுமுறை கணக்குல கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் போடுறேன். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா சொல்லுங்க. யாராவது மாணவர்கள் கேட்டா கூட சொல்லுங்க. ஓகேவா? ஏ டூ இசட் நம்ம மேக்ஸை பொறுத்தவரைக்கும் குரூப் 4ல ஏ டூ இசட் கவர் ஆகும். அ அதாவது எஸ்ஐல டெஸ்ட் பேட்ச் இருக்கு இல்லையா? காவலன் டெஸ்ட் பேட்ச். அதில பார்த்தீங்கன்னா ஷெட்யூல பாருங்க. டேட்டா ஹேண்ட்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து எல்லா மாடலும் கவர் பண்ற மாரி குடுத்துருப்போம். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க் யூ.